தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य ओम गणानान्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सीदसादनम् ओम श्री महागणाधिपतये नमो नमः। ओम प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமः. ஹரிஹி ஓம். அனைத்து சாய் டிவி நேயர்களாகிய அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இன்றைய இந்த வகுப்பினை துவங்குகின்றேன். ஸ்ரீமத் பகவத்கீதா 4வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம். श्री भगवान उवाच द्रव्य यज्ञास्तपो यज्ञाः योग यज्ञास्तथा परे स्वाध्याय ज्ञान यज्ञाश्च यतयः संशितव्रताः. பகவான் கிருஷ்ணர் இந்த 28வது ஸ்லோகத்தில் 5 விதமான யஜ்ஞங்களை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். கடந்த 3 ஸ்லோகத்திலேயுமே 5 விதமான யஜ்ஞங்கள் ஏற்கனவே பகவான் அறிமுகப்படுத்தி விட்டார். அதை தான் நம்ம ஒன்றாக நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதில் இந்த 28வது ஸ்லோகத்தில் திரவிய யஜ்ஞம், தபோ யஜ்ஞம், பிறகு யோக யஜ்ஞம் என்று பகவான் சொல்லி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த யோக யஜ்ஞம் என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்தில் யோக யஜ்ஞம் என்றால் வாழ்க்கையில் யம நியம கோட்பாடுகளை யார் ஒருவன் முழுமையாக கடைபிடிக்கிறாரோ அவர் இந்த யஜ்ஞத்தை புரிபவர் ஆகின்றார். யமம் 5 வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம். அஹிம்சா, சத்தியம், அஸ்தேயம், பிரம்மச்சரியம், பிறகு பரிகிரகம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த 5மே யமம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதாவது யமங்கள் அப்படின்னு நம்ம தமிழில் வேணால் பண்ணிக்கலாமா ஒழிய யமாக அப்படின்னாக்கா யமங்கள், யம நியமங்கள் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. அதனால் 5 வகைப்பட்ட அந்த ஒழுக்க கோட்பாடுகளை நம்ம பார்த்துட்டோம். பகவான் இப்போது நியமங்களும் 5 வகைப்படும் அப்படின்னு சொல்கிறார். நியமம் அப்படிங்கிறதும் 5 வகைப்படும். அதில் முதல்ல வரக்கூடியது சௌச்சம், பிறகு சந்தோஷம், சுவாத்தியாயம், பிறகு தபம், அதன் பிறகு ஈஸ்வர பிரணிதானம். இந்த 5மே நியமங்கள் என்று கூறப்படுகின்றன. ஏற்கனவே நமக்கு தப்போ யஜ்ஞம்னு சொல்லி தபஸை பற்றி தனியாக சொல்லிட்டார். இருந்தாலும் அந்த தப்போ யஜ்ஞம் என்பது ஒரு மாபெரும் ஒரு யஜ்ஞமாக இருப்பதனால் அது தனியாக கூறப்பட்டது. ஆனாலும் அது நியமங்களுக்குள்ளே அடக்கம். இப்போ இந்த இடத்துல சௌச்சம் அப்படின்னா தூய்மையாக இருத்தல். வள்ளுவர் சொல்கிறார் இல்லையா, புற தூய்மை நீரான் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் காணப்படும் அப்படிங்கிறார் இல்லையா. அந்த மாதிரி உள்ளும் புறமும் தூய்மையாக இருத்தல், மனசை நிശ്ചலமாக வைத்து கொள்வது. அது எப்படி சார் முடியும்? மனசை நிശ്ചலமாக எப்படி வைத்து கொள்ள முடியும் அப்படின்னா அதற்கு ஆன்மீகம் ஒன்றுதான் வழி, வேற எங்கேயும் கிடைக்காது. அதற்குன்னு நம்ம போய் சோப்பு, ஷாம்பு, அப்புறம் டிடர்ஜென்ட்டை தேட முடியும்? மனசை எப்படி க்ளீன் ஆக்கிறது? சரீரத்தை தூய்மை ஆக்கிடலாம். ஆனால் சரீரம் 3 மணி நேரத்துக்குள்ளே மீண்டும் கழிவு நிறைந்ததாக மாறிவிடும்.
அதனால்தான் ஷரீர தர்மங்களை உணர்ந்து அந்த ஷரீரத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வது நம் கடமையாகும். அதனால தான் ஊன் உடம்பு ஆலயம்னு சொல்லப்பட்டது. இறைவனுடைய ஆலயத்தை எப்படி நம்ம தூய்மையாக வைத்திருக்கின்றோமோ அந்த மாதிரி இந்த ஷரீரமும் மிகவும் தூய்மையாக வைத்துக்கொள்ளுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். அந்த தூய ஷரீரத்தில், அதாவது கழிவுகள் இல்லா ஷரீரம். அப்போ கழிவுகள் இல்லா ஷரீரம் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியத்தினுடைய திறவுகோள். ஷரீரம் கழிவுகள் நிறைக்கப்படும் பொழுது அது நோயாக பரிணமிக்கிறது. அவ்வளவுதான். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். அதுலேயே எல்லாத்தையும் சொல்லிட்டார். முழு ஆயுர்வேதத்தினுடைய கோட்பாடுகளே அதில் வந்துடுச்சு. மருந்துன்னு ஒன்று ஸ்பெஷலாக தேவையே இல்லை. அருந்தியது அற்றது, அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அருந்தியதுன்னாக்கா நம்ம உள்ள தள்ளினது அப்படின்னு வச்சுக்கிட வேண்டியதுதான். எதை தான் உள்ள தள்ளுறோமே இல்லையா, எதை கண்டாலும் அப்படியே லபக்குன்னு முழுங்கிறது. அப்படி இல்லை, அருந்தியது. இந்த அருந்துவதற்கு உணவை அருந்தும் முறை தெரிந்து அந்த உணவை அருந்த வேண்டும். உணவை வாயிலேயே செரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார்கள். கண்ணில் முதல்ல செரிக்கணுமா, கண்ணிலிருந்து ஆரம்பிக்கிறது. அந்த உணவை பார்க்கும் பொழுது நம்ம டிவியை பார்த்துக்கிட்டு புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு அல்லது யாருக்கிட்டையாவது ஃபோனில் அப்படியே பேசிகிட்டே சாப்பிடக்கூடாது. சாப்பிடும்போது நம்ம மேற்கத்திய நாட்டு பழக்க வழக்கங்களை நாம் கடைபிடித்தால் நமக்கு ஆரோக்கியமான சரீரம் என்பது கேள்விக்குறியாக மாறிவிடும். ஆன்மீகத்திற்கு முதல்ல என்ன தெரியுமா அவசியம்? முதல்ல ஆரோக்கியம் அவசியம். வாழ்க்கைக்கும் ஆரோக்கியம் அவசியம். ஆனால் ஆன்மீகத்திற்கு முழுமையான ஆரோக்கியம் முதலில் அவசியம். அப்படி ஆன்மீகமான அந்த ஒழுக்க கோட்பாடுகளை நாம் கடைபிடித்தால் முழுமையான ஆரோக்கியமும் அமையும். அதுதான் அந்த ஆரோக்கியத்தினுடைய சிறப்பு. அதனால தான் உடம்பு கழிவு தங்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கழிவு தங்கா சரீரத்தில்தான் தூய எண்ணங்களும் மேலான எண்ணங்களும் நமக்கு வாய்க்கும். கழிவு கீழே தங்க 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 என்ன ஆயிடும்னு கேட்டால் அந்த இரத்த ஓட்டமானது அங்கேயே சுற்றி கொண்டே இருக்கும். எதற்குன்னு கேட்டால் அந்த கழிவை நீக்குவதற்காக. இரத்த ஓட்டம் அங்கு இருந்தால் எண்ணங்களும் கீழான எண்ணங்களும் தான் வரும். அடுத்தவர்களை தொந்தரவு செய்யக்கூடிய, தீங்கு இழைக்கக்கூடிய, தன்னையே தான் தீங்கு இழைத்து கொள்ளக்கூடிய அந்த மாதிரியான எண்ணங்கள் தான் வரும். தூக்கமும் ஒழுங்காக இருக்காது. ஏன்னா இந்த கழிவுகளை நீக்குவதற்காக அந்த செல்கள் எல்லாம் போராடிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்மளால் சரியான ஓய்வு எடுக்கவே முடியாது. அதனால தான் சில பேர் கால்களை எங்கே போனாலும் பெடல் பண்ணிக்கிட்டே இருப்பா, அப்படியே ஆட்டிக்கிட்டே இருப்பா. சில பேர் கையை அப்படி நெட்டி முறிச்சுட்டே இருப்பா. சில பேர் அப்படியே நிமிர்ந்துகிட்டே இருப்பா, கொட்டாவி கொண்டே இருக்கும். இதெல்லாம் கழிவு நிறைந்த சரீரத்தினுடைய அடையாளங்கள். அதனால் கழிவு இல்லா சரீரம், அதுதான் சௌச்சம். பிறகு கழிவு இல்லா மனம். கழிவு இல்லா மனம் என்றால் என்ன? நிச்சலமான மனம், புத்தி. புத்தியினுடைய துணை கொண்டு மனதை தூய்மை ஆக்குதல். மனதை எப்படி தூய்மையாக்க முடியும் அப்படின்னா இறைவனுடைய நாமங்களை சொல்லுவதன் மூலமாக, சத்சங்கத்தில் இணைவதன் மூலமாக. இந்த சத்சங்கம்னு ஒன்று இருக்கிறது இல்லையா? இப்பெல்லாம் சத்சங்கம் அப்படின்னாலே ஏதோ குடும்பத்திலேருந்து பிரித்து கூட்டின்னு போயிடுவாளன்னு ஒரு பயம் இருக்கிறது. சத்சங்கத்வே நித்சங்கத்வம், நித்சங்கத்வே நிர்மோகத்வம், நிர்மோகத்வே நிஷ்சலிதத்வம், நிஷ்சலிதத்வே ஜீவன் முக்தி. பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம், கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு ஆதிசங்கரர் சத்சங்கத்தினுடைய மகிமையை சொல்லியிருக்கிறார். மனம் தூய்மை அடையும் இடம் சத்சங்கம். சத்சங்கம் அப்படின்னாக்கா, சங்கம்னா மக்களுடைய ஒன்றிணைப்பு. ஒரு இடத்துல மக்கள் கூடுவதற்கு பேர் சங்கம்னு நம்ம சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம். சத் சங்கம்னாக்கா எங்கு சத்விஷயத்திற்காக மக்கள் கூடுகிறார்களோ அந்த இடம் சத்சங்கம் என்று கூறப்படுகிறது. அங்கு சாஸ்திரத்துடைய ஞானங்கள் பரிமாறிக்கொள்ளப்படும். சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள ஒழுக்க கோட்பாடுகள் கடைபிடிக்கப்படும். ஒருவருக்கு ஒருவர் சாஸ்திர ஞானத்தை பரிமாறிக்கொள்வார்கள். அதுதான் சத்சங்கம். அப்போ அனைவரும் கூடி இறைவனை துதிக்கிறது சத்சங்கம். ஆனாலும் கூட வேதாந்தம் என்கின்ற ஆராய்ச்சியோடு இருக்கிறதுக்கு பேர் சத்சங்கம். அப்படிப்பட்ட சத்சங்கத்தில் நம்மை நாம் இணைத்து கொண்டால் தானாகவே நம்முடைய மனமானது தூய்மையாடும். அதனால தான் சொல்கிறார் சத்சங்கத்வே நித்சங்கத்துவம். இந்த சங்கம் இருக்கு இல்லையா, இது என்னத்தை நமக்கு கொடுக்கணும்னு கேட்டால் துத்சங்கத்தை நிவர்த்தி பண்ணும்.
துசங்கம்னா என்ன? தேவையில்லாத சங்கங்கள், தேவையில்லாத உணவு பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், தேவையில்லாத வாழ்க்கையில் உண்டான நமக்கு நட்புகள், இவைகள் எல்லாத்தையும் நீக்கிவிடும் சத்சங்கம். சத்சங்கம் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய உண்மையான மேன்மையான வழியை காண்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சத்சங்கத்வே நிசங்கத்துவம். நிசங்கத்துவம் அப்படின்னா தீயதிலிருந்து விலகுவதற்கான சக்தி கிடைக்கும். நிசங்கத்வே நிர்மோகத்துவம். அதிலிருந்து நம்ம விலகும் பொழுது மோகமானது நீங்கும். அதாவது நம்ம என்ன செய்கிறோம்னு தெரியாமலேயே செய்யக்கூடிய அந்த இயல்பு மாறும். ஒரு கான்ஷியஸாக நான் இது தான் செய்கிறேன், இதற்காகத்தான் செய்கிறேன் என்கின்ற தெளிவு வரும். அந்த தெளிவு அப்படிங்கிறத பற்றியே நம்ம திருமந்திரம் தனியாக பேசுகிற தெளிவு திருமேனி காண்டல் அப்படின்னு சொல்லி, அந்த தெளிவு என்பது குருவு கிடைச்சிட்டாலே தெளிவு வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த ஞான தெளிவு. அதனால தான் நிசங்கத்வே நிர்மோகத்துவம், நிர்மோகத்வே நிச்சலிதத்துவம். அந்த மோகம் இல்லைன்னா மனமானது அமைதியாக ஆரோக்கியமாக இருக்கும். நிச்சலிதத்வே ஜீவன் முக்தி. அந்த நிச்சலமான மனமே ஒரு வரப்பிரசாதம். அதையே ஜீவன் முக்தியாக கூட சொல்லிடலாம். அதனால் இறைவனை துதி. கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ. கோவிந்தனை நீ வழிபடுவாயாக. வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளப்படுகின்ற ஈஸ்வரனுக்கு பேர் கோவிந்தஹா. கோனா இந்த இடத்துல வேதங்கள்னு அர்த்தம். அந்த வேதங்களின் மூலமாக அறிந்து கொள்ளப்படுபவர் அப்படின்னு அர்த்தம். சர்வேஸ்வரன். அது நம்ம ராமரா வழிபடலாம், கிருஷ்ணரா வழிபடலாம், அல்லது கார்த்திகேயனா வழிபடலாம், பிள்ளையாரா வழிபடலாம், சிவனா விஷ்ணுவா எப்படி மட்டும் வழிபடலாம். அதனால் இறை வழிபாடு நம்முடைய மனதை தூய்மையாக்கும். அது ஒரு நியமம். வாழ்க்கையில் இது ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். எழுந்த உடனே நியூஸ் பேப்பரை படிக்கப்படாது. எழுந்த உடனே பெட் காஃபி வாங்கப்படாது. எழுந்த உடனே இறைவனுடைய நாமத்தை சொல்லி வாழ்க்கையை தொடங்க வேண்டும். இறைவனுடைய நாமாவில் இருக்கிற ருச்சி கொஞ்சம் நமக்கு புரிய ஆரம்பிச்சிடுச்சுன்னா எந்த காஃபியாக இருந்தால் என்ன, ஃபில்டர் காஃபியாக இருந்தால் என்ன, அல்லது இன்ஸ்டன்ட் காஃபியாக இருந்தால் என்ன, எந்த வகைப்பட்ட சாயாக இருந்தாலும் சரி, தேநீராக இருந்தாலும் சரி, நமக்கு அது ருசிக்காது. இறைவனுடைய நாமம் வாழ்க்கையில் நம்முடன் இணைய வேண்டும். அப்போ தான் அந்த சௌச்சம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். பிறகு சந்தோஷம். இவைகள்லாம் நியமங்கள் அப்படின்னாக்கா எப்படி வாழ வேண்டும் என்பது. நம்ம முதல்ல சொன்னது என்ன? யமம் அப்படின்னாக்கா நம்ம எப்படி இருத்த வேண்டும். அதாவது நம்முடைய விவகாரத்தை இரண்டாக பிரிக்கிறார் அவர். அது உடல் ரீதியாக வாக்கு ரீதியாக செய்யப்பட வேண்டியது யமங்கள் அப்படின்னு சொன்னார். யமம்னு சொன்னார். பிறகு நியமம் அப்படின்னாக்கா மனதை கொண்டு செய்யக்கூடிய விவகாரங்களுக்கு நியமம்னு பேர். இது மனதோடு சம்பந்தப்பட்டது, புத்தியோட சம்பந்தப்பட்டது. அதனால தான் இதை யஜ்ஞம்னு சொல்கிறோம். இப்போ மகாத்மா காந்தி பண்ணினது அஹிம்சாங்கிறது அது ஒரு பெரிய மகா யஜ்ஞம். அது அஹிம்சையை கடைபிடித்ததே ஒரு யஜ்ஞம். ஹரிச்சந்திரமூர்த்தி அவர் பண்ணினது என்ன? சத்தியத்தை தான் தன்னுடைய வாழ்க்கையில் முக்கியமாக கொள்வேன்னு சொல்லி அதையே கடைபிடித்தார் ஹரிச்சந்திரமூர்த்தி. சத்தியம் என்பது அது ஒரு யஜ்ஞம். அதே போல் சௌச்சம் தூய்மையாக இருக்கிறது. அதாவது சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது ஒரு சின்ன ஒரு பெரிய காரியமோ ஏதாவது ஒரு தகவல் அவருக்கு கிடைச்சிடுச்சுன்னா உடனே போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துடும். ஸ்நானம் பண்ணிட்டு இறைவனுடைய ஜபத்தை ஜபிக்கிறது. அப்போது தன்னுடைய சரீரத்தையும் உடலையும் மனதையும் அவ்வளவு தூய்மை. காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து தன்னுடைய இறை வணக்கத்தை தொடங்குவது. அதே மாதிரி ஈவினிங் ஆனாலும் ஸ்நானம் பண்ணிக்கிட்டு மனசை நிச்சலமாக வைத்துக்கொள்வது சௌச்சம். இந்த சந்தோஷம் இருக்கு இல்லையா, மனதை எப்பொழுதுமே சந்தோஷமாக வைத்துக்கொள்வது இது ஒரு பெரிய தபஸ். இது மிகவும் கடினமானதும் கூட. ஒரு சின்ன நியூஸ் வந்ததுனாக்கா மனசு அப்படியே நமக்கு ஆடி போய்விடும். அப்படி மனசை தளர விடாமல் எப்பொழுதுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்முடைய மனதை நாம் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். அதுதான் அந்த சந்தோஷம் என்கின்ற யஜ்ஞம். இந்த நியமம், சந்தோஷம் இவைகள்லாம் ஒரு பெரிய உயர்ந்த கோட்பாடுகள் நமக்கு. இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எப்படி நம்ம சந்தோஷமாக நம்மளை மெயின்டைன் பண்ணிக்க முடியும்னு கேட்டால், நல்ல விஷயங்களை பார்த்து, நல்ல விஷயங்களை பேசி, நல்ல விஷயங்களோடு நாம் இருத்தி வைத்தால்தான் அது சாத்தியம். நல்ல விஷயங்கள், சத் விஷயங்கள் அதுதான் இருக்கணும். அதனால தான் சாஸ்திரத்தோடு ஒன்று இரு அப்படின்னு சொல்லி நம்முடைய பெரியவர்கள்லாம் சொல்கிறது.
அப்பா உனக்கு வந்து சாஸ்திரம் என்பது மூன்றாவது கண், அதுவே உன்னுடைய கண்கள் அப்படின்னு சொல்லி நம் பெரியவர்கள் சொல்லுவது உண்டு. அது வாழ்க்கை என்பது நம்ம பார்க்கறது நமக்கு புரியறதல்ல, வாழ்க்கை என்பது நம்முடைய புரிந்து கொள்ளுதலுக்கும் நம்முடைய பார்வைக்கும் அப்பாற்பட்டது. ககனா கர்மனோ கதிகின்னு சொல்லப்பட்டது இல்லையா? அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக சாஸ்திரத்தோடு ஏந்து நம்ம போனோம்னாக்கா மகிழ்ச்சியும் தங்கும், வாழ்க்கையில் ஆரோக்கியமும் பெருகும். அதனால் இந்த சந்தோஷம் அப்படிங்கிறது நல்ல மக்களை பார்க்கறது. பத்ரங்கருணேபிः ஸ்ருணுயாம தேவாः பத்ரம் பஷ்யேமாக்ஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கைஸ்துஷ்டுவாகும்சஸ்தனூபிः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இந்த மந்திரங்களுக்கு பெயர் சாந்தி மந்திரங்கள்னு நம்ம உபனிஷத்துகளுக்கு முன்பும் பின்பும் சொல்லப்பட வேண்டிய மந்திரங்கள். இதற்கு பேரே சாந்தி மந்திரங்கள்னு சொல்கிறது. அதாவது இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் நான் சுருக்கமாக சொல்லிவிடுறேன். பத்ரம் கருணேபிகி ஸ்ருணுயாம, கருணேபிகி காதுகளினால், பத்ரம் நல்ல விஷயங்களை மட்டுமே நாம் காண்போமாக, அதாவது நல்ல விஷயங்களை மட்டுமே நாம் கேட்போமாக, காண்போமாகன்னா கேட்போமாக. பிறகு கண்களினால் நல்ல விஷயங்களை மட்டுமே நாம் பார்ப்போமாக. பத்ரம் பஷ்யேம, நல்லவைகளை மட்டுமே பார்ப்போமாக, நல்லவைகளை மட்டுமே கேட்போமாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? என்னை வந்து எப்பவுமே நல்ல விஷயங்கள் சுற்றி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சங்கல்பம். இதை வந்து பிக்ஷையாக வந்து கேட்கல, இது சங்கல்பம். என்னை சுற்றிலும் நல்ல விஷயங்கள் நடந்தால்தானே நம்ம நல்லதை மட்டும் பார்க்க முடியும், நல்லதை மட்டும் கேட்க முடியும். அப்படின்னா நல்லதை மட்டும் நடக்கணுன்னாக்கா இறைவனுடைய அருள் வேண்டும் இல்லையா? அதனால தான் தன்னுடைய மனசை பக்குவப்படுத்துவதற்காக இந்த சாந்தி மந்திரம் முதலிய விஷயங்களை, ஸ்லோகங்கள் முதலியவைகளை, இறைவனுடைய நாமாக்களை, இதெல்லாம் வந்து நம்முடைய சந்தோஷத்தை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ண செய்யும். அதாவது உண்மையான சந்தோஷம். அப்படியே வந்து ஜிக் ஜாக் மாதிரி போயிட்டு ஒரு நேரத்தில் குதின்னு குதிக்கிறது, மறு நேரத்தில் அப்படியே துவண்டு அப்படியே வந்து தரையில் உருள்றது, அப்படியெல்லாம் இல்லை. சந்தோஷம்னாக்கா சமநிலையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்வது, இது ஒரு தவம். பிறகு தபஸ். தபஸ் தான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உடலை வருத்தி விரதங்களை மேற்கொள்வது. அது தனியாகவே பார்த்துட்டோம். இருப்பினும் இதில் ஒரு அங்கமாக வருவதனால் இங்கு பகவான் கொடுக்கின்றார் சுவாத்தியாயம் அப்படிங்கிறத. அது ஒரு தனியாக ஒரு யஜ்ஞமாக சொல்ல போகிறார். சுவாத்தியாயம் அப்படிங்கிறத தனியான ஒரு யஜ்ஞமாக சொல்ல போகிறார். ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னா ஈஸ்வரனை சார்ந்து இருத்தல். இந்த சுவாத்தியாயம் அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த யஜ்ஞமாக சொல்ல போகிறேன். அதனால் இங்கே வந்து நான் அவ்வளவு சொல்லலை. சுவாத்தியாயம் அப்படின்னா தனக்கு என்று விதிக்கப்பட்ட சாஸ்திரங்களை பயிலுவது, அதை மறக்காமல் இருப்பது, அதற்கு பேர் சுவாத்தியாயம், ஸ்வ அத்தியாயம். ரைட்டா? ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னாக்கா ஈஸ்வரனை சரணடைந்து இருக்கிறது, அதுதான் வாழ்க்கை. இப்போ வாழ்க்கைங்கிறது என்னன்னு கேட்டால் ஈஸ்வரனோடு ஒன்றி ஈஸ்வரனில் சரணடைந்து ஈஸ்வரனோடையே வாழ்ந்து கொண்டிருப்பது. எல்லாம் ஈஸ்வரன் தான், சர்வேஸ்வரன் தான். எல்லாமே சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே எல்லாமே அர்ப்பணம் பண்ணிட்டு நிச்சலமாக நம்முடைய வாழ்க்கையை வாழுவது. அப்போது சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னா, நீ சரண்டர் பண்ணு. பகவானே அதானே சொல்கிறாரு. என்ன சொல்கிறார்? சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா. மா சுச்சஹா, கவலைப்படாது. அதோட கீதா முடிகிறது. அதாவது 18வது அத்தியாயத்தினுடைய 66வது ஸ்லோகம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்லோகத்துடன் மா சுச்சஹா என்கின்ற அந்த வார்த்தையுடன் கீதாவானது, அதாவது உபதேசமானது அதோட முடிகிறது. உபதேசம் எப்படி ஆரம்பித்தது அப்படின்னாக்கா 2வது அத்தியாயத்தில் அவர் ஆரம்பித்தார். எப்படி ஆரம்பித்தார் அப்படின்னாக்கா, அங்கேயும் வந்து கவலைப்படாதே, ஞானிகளை போன்று பேசுகிறாய்,
ஆனால் ஞானிகள் கவலைப்படுவதில்லை. அசோச்யானன்வசோச்சஸ்துவம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே கதாசூனகதாசூம்ச்ச நானுஷோச்சந்தி பண்டிதாக நானுஷோச்சந்தி. பண்டிதர்கள் ஞானிகள் கவலை உறுவதில்லை, ஆகவே கவலைப்படாது. அவ்வளோதான். அதற்குள்ள நம்ம 17 அத்தியாயங்கள் இருக்கின்றன. அதைத்தான் சொல்கிறாரு, என்னிடத்தில் சரணாகதி அடைவாயாக. நான் சொன்னேனோ இல்லையோ, கடந்த வகுப்பில் நமஸ்காரம் பண்ணத்தான் இந்த உண்மையான நமஸ்காரம் நமக்கு ஏற்படும். அது சாஷ்டாங்கமாக விழுந்து 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 நமஸ்காரம் பண்ணணும். வருஷக்கணக்காக பண்ணினாதான் அந்த நமஸ்காரத்தினுடைய மகிமையானது நமக்கு கை கொடும். அந்த மாதிரி ஈஸ்வரனிடத்தில் எவ்ரிடே ஒவ்வொரு நாளும் சரணாகதி பண்ணிகிட்டே இருக்கணும். சரணாகதி பண்ணிகிட்டே இருக்கணும். அது சும்மாவாது சொல்லணும், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சும்மாவாது சொல்லணும். தூங்க போகிறச்ச அப்படியே அமைதியாக உட்கார்ந்து சும்மா சொன்னாலும் அதுக்கு ஃபேக் இட் மேக் இட்டும்பா, ஃபேக் இட் அண்ட் மேக் இட் அப்படிம்பா. அப்படின்னா என்ன, அதாவது பாவனையாக சொல்கிற மாதிரி சொல்கிறது. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு சொல்லி பாருங்க, கொஞ்ச நாளில் அப்படியே அது அந்த அர்ப்பணம் பண்ணக்கூடிய அந்த பிரசாத புத்தியானது நமக்கு அமையும். இதுவும் நியமம் என்று கூறப்படுகிறது. ஆக இந்த 10 விஷயங்களையும், அதாவது யமங்கள் 5 நியமங்கள் 5 இவைகள் அத்தனையுமே யோக யஜ்ஞம் என்று நம்முடைய பகவான் கிருஷ்ணர் கூறுகின்றார். இந்த யஜ்ஞத்தை செய்பவரும் அந்த அழுக்கு நீங்கி புண்ணிய பலனை அடைந்து ஞானத்திற்கு தகுதியை உடைத்தவர் ஆகிறார். அடுத்தது சுவாத்தியாய யஜ்ஞம் அப்படின்னு சொல்கிறார். சுவாத்தியாய யஜ்ஞம் இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, நியமங்களில் ஒன்று. ஆனாலும் கூட அது தனியாகவே சொல்லுகிறார். ஏன்னா சில பேருடைய வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டால், பఠன பாட்டனமேவ ஜீவனம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். தன்னுடைய தான் பயின்ற ஞானத்தை அடுத்தவர்களுக்கு எடுத்து உரைப்பது அதுவே அவர்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். அப்படிப்பட்டவர் எதையும் மறந்துவிடக்கூடாது. அவர் மட்டுமல்ல, வாழ்க்கையில் தான் படித்ததை எவரும் மறக்கக்கூடாது. ஸ்வ அத்தியாயம் அப்படின்னாக்கா தனக்குன்னு விதிக்கப்பட்ட, அதாவது ஒவ்வொரு குடும்பத்திற்கும், நான் சொல்கிறேன் நல்ல கேட்டுங்களேன், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் குலதேவதா வழிபாடுன்னு ஒன்று இருந்தது. இப்போவும் சில குடும்பங்கள்லாம் அதை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு வருகிறார்கள். அதுவே ஒரு சுவாத்தியாயத்தில் தான் அடங்கும். அது ஈஸ்வர பிரணிதானாத் வா அப்படின்னு நம்ம சொன்னாலுமே, சுவாத்தியாயம் அப்படின்னா வேதங்களை மறக்கக்கூடாது, அதுதான் மெயின் அர்த்தம். அதே போல் வேத அர்த்தங்கள் பொதிந்த நன்னூல்களை பயின்றுவிட்டு அதை மறந்து விடக்கூடாது. அதை ரிஷி யஜ்ஞம்னே சொல்கிறது உண்டு. ரிஷிகளால் நமக்கு வழங்கப்பட்ட அந்த பொக்கிஷங்களை மறக்காமல் வாழ்க்கையில் நினைவு கூர்ந்து அதை வாழ்க்கையாக மாற்றக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு சுவாத்தியாய யஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. சுவாத்தியாயம்னு சொன்னோன்னே, நான் ஹிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட், இப்போல்லாம் ஹிஸ்ட்ரி இல்லை, அதாவது சோசியல் சயின்ஸ் அப்படின்ட்டு அது இல்லையா, இந்த சோசியல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸு, நான் மேத்ஸு, இல்லை நான் காமர்ஸு, இல்லை நான் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சுவாத்தியாயம்னு அதை சொல்லப்படலை. சரீரம் மனம் புத்திகளை வைத்துக்கொண்டு நிறைநிலையை எப்படி அடைய வேண்டும் என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும், அதாவது நம்முடைய பாரத நாட்டில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனுக்கும் அது விதிக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுடைய ஃபேமிலியில் போய் பாருங்கள், அவர்கள் எந்த வேதத்தை சார்ந்தவர்கள், எந்த வேதத்தில் எந்த சாக்கையை சார்ந்தவர்கள், அவர்கள் எந்த ரிஷியினுடைய கோத்திரத்தில் உதித்திருக்கிறார்கள், எந்த இறைவனை சார்ந்திருக்கிறார்கள், இதெல்லாம் ஒரு ஜாதகத்தை காமிச்சா கிடுகிடுன்னு சொல்லிடுவார் ஒரு ஜாதகம் பார்க்குறவர். இப்போ இத்தனை விஷயங்களுடன் இருக்கக்கூடிய அந்த ஞானங்கள், அதாவது இப்போ நமக்கு யார் என்னுடைய இஷ்ட தேவதாங்கிறது என்னுடைய செலெக்ஷன். ஆனால் யார் என்னுடைய குல தேவதைங்கிறது என்னுடைய செலெக்ஷன் கிடையாது. எந்த வேதம் என்னை சார்ந்தது, எந்த வேதத்தை நான் சார்ந்தவன் அப்படிங்கிறதுல ஆப்ஷன் கிடையாது. அதை மறந்துடக்கூடாது. அதை முழுமையாக படிக்கணும், படித்து அதை முழுமையாக கடைப்பிடிக்கணும். அதுதான் சுவாத்தியாய யஜ்ஞம் என்று கூறப்படுகிறது. பிறகு ஞான யஜ்ஞம். இந்த ஞான யஜ்ஞம் அப்படின்னா வேதத்தினுடைய வார்த்தைகளுக்கு அர்த்தங்களை படிப்பது. பதபதார்த்த ஞானம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. அதை நாம் அடுத்த வகுப்பில் விரிவாக காண்போம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும்
சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் பூர்ண ஞான நிஷ்டையும் கைகூட வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.